கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியில் சுக்கரனோட இருக்கார். அவர் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். குரு 4ல் இருக்கார். 4ஆம் இடம் உங்களுடைய கல்வி எஜுகேஷன் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, உங்களுடைய ராசியில் சுக்கிரன் சனி இருக்கிறது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் இந்த வாரம் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் பண்ணுறீங்க, குறிப்பாக பிளாட்ஃபாராக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் இந்த வாரம் உங்களுடைய துறைகளில் உங்களுடைய தொழில்களில் லாபம் வருமானங்கள் நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, புதுசாக முதலே சொன்ன மாதிரி காதல் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னா, லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். குறிப்பாக என்ன காரணத்திற்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் நல்லபடியாக பூர்த்தியாகும். இதுவரைக்கும் உங்களுடைய மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு அது தீர்வதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது. யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள். ஏன்னா இந்த வாரம் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்குது அண்டு சேஞ்ச் ஆஃப் கம்பெனி இருக்குது. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் பெரிய லெவலில் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறேங்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு லாபங்கள் உண்டு. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ உங்களுக்கு அமையும். அது மட்டும் இல்லை, விவசாயம் சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் வேண்டாம். தேவையில்லாத சிந்தனைகளை அவாய்ட் பண்ணுங்கள். எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஓரளவுக்கு நன்மையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து கூடும், கௌரவம் கூடும், புகழ் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசாங்கத்தால் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா நடக்கும். இது அத்தனையும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த வாரத்தில் விநாயகரையும் குறிப்பாக உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க.